வணக்கம். பஞ்சதந்திர கதைகள் சொல்ல ஆரம்பிச்ச உடனே குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ஆர்வமாக கேட்குறாங்க. ஏன் தெரியுங்களா? காலகாலத்துக்கு அதில் பொருந்தி வரக்கூடிய நீதிகள் இருக்கு. அதான் உண்மை. இப்போ போலி சன்னியாசி அப்படின்னு ஒரு கதை அதில் வருது பஞ்சதந்திர கதையில். இந்த தமிழகன்கிற ஒரு இது கதைகளை சொல்லிட்டு வர்ற மாதிரி தான் நமக்கு ஆரம்பிக்கும். இப்போ இந்த போலி சன்னியாசி எப்படிப்பட்டவன் என்றால், அவன் சன்னியாச உடை உடுத்திருப்பான். எப்படி இந்த பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவோமே, அதுபோல் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, பார்க்க சாது மாதிரி இருப்பான். எதையும் அவன் துறக்கலை. ஆனாலும் கூட நிறைய பணம் சேர்த்து அவனை பார்க்குறவங்ககிட்டலாம் வாங்கி ஒரு ஆசிரமம் கட்டி அந்த பணப்பையை மட்டும் எப்போவுமே இப்படி கையிடுக்கில் வச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ இவன் ஆசிரமம் வச்சுருக்கான், பணம் வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் என்ன பண்ணா, இவன்ட்ட எப்படியாவது போய் இந்த பணத்தை பறிச்சிடணும்னு யோசிக்கிறான். உடனே எப்படி போய் திருடக்கூடாது, திருடுனோம்னா பிடிபட்டுருவோம், இவனை ஏமாற்றணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிமைகள் அடிமைகளை விரும்புவார்கள். இது பைபிளில் வர்ற ஒரு வார்த்தை. போலிகள் போலிகளை நம்புவார்கள். எப்படி கற்றாரை கற்றாரை காமுறுவர்னா, மூர்க்கரை மூர்க்கரை முகப்பர்னு அடுத்த வரியில் இருக்குது. அதுபோல் இந்த போலியான ஆட்களுக்கு போலியான வேடங்கள் சில நேரங்களில் பிடிக்கும். இவன் என்ன பண்ணான், அந்த திருடன் அவருடைய காலில் போய் ஒரு நாள் விழுந்தான். அவர் என்ன பழைய என்ன இந்த வயசில் என்ன அப்படின்னு கேட்டார். ஐயா, இப்போ சாமி, நான் சன்னியாசம் வாங்கிக்கிறணும். பார்த்துக்கோ, துறவுங்கிறத கடினமானது, உனக்கு வயது சிறியதாக இருக்கிறது, உனக்கு இப்போ வேண்டாம், துறவு வேண்டாம், நீ இல்லறத்தில் இருந்துட்டு கடைசியில் போய் துறவு வரணும். இல்லை, அப்படி சொல்லாதீங்க, நான் என்னை சிஷியனாக ஏற்றுக்குங்க. இல்லைப்பா, சிஷியனாக ஏற்றுக்கிறது பெருசு இல்லை. சன்னியாசம் வாங்கிட்டா, குருவோட உபதேசத்தை பெற்றுட்டா, அப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்றபடி இருக்கணும். இல்லை, என்ன ஆனாலும் நான் உங்களோட இருக்கேன். அப்படியா, சரி. அப்படி அந்த மடத்தோட முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணலை படுத்துக்கொண்டார். அவன் திண்ணலை படுத்துக்கிட்டான். காலையில் அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்வான். அவர் உட்கார்ந்துருந்தா நிற்பான். அவரை தரையில் படுத்திருந்தா போய் கைகால் அமைக்கி விடுவான். அவருடைய ஆடைகளை துவைச்சி வைப்பான். ஆனால் அவன் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பான், இந்த பையன் எங்கே இருக்குது. இவர் எப்போ பார்த்தாலும் குளிக்கிற நேரம் மற்ற நேரங்கள் தவிர பாக்கி நேரங்களில் இதை விட்டு எடுக்க மாட்டார். இப்போ இதை இவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். இவருக்கு நாளுக்கு நாள் இவன் மேலே அன்பு அதிகமாகிட்டே இருக்குது. பரவாயில்லையே, ஒரு நல்லவன் சீக்கிரம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஒரு நாள் இந்த சன்னியாசியுடைய வீட்டு வாசலில் ஒருத்தவன் தான் அந்த காலத்தில் குடும்பஸ்தர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, சன்னியாசிகளுக்கு உணவு கொடுப்பாங்க. அவன் கேட்டான், எங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா எங்களுக்கு புண்ணியம்னா. வர்றேன்ட்டார் அவர். என் சீடனை வருவான்னு சொன்னோடனே சீடனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் 2 பேரும் போகிறாங்க. நல்ல உணவு சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாங்க. எப்பவும் போல கைகாலெலாம் அமுக்கினா, அவர் பணப்பையை தலைக்கு வச்சு படுத்திருக்காரு. 2 பேரும் வந்துட்டாங்க. திடீர்னு என்ன பண்ணால், அந்த சீடன், சுவாமி சற்று இருங்கள், நான் வருகிறேன் அப்படின்ட்டு ஓடிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தால் இவர் ஒரு மாத்திரையில் உட்காந்துருந்தார். என்னப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சாமி, நம்ம சாப்பிட்ட வீட்டில் ஒரு சின்ன துரும்பு என் தலையில் இருந்துச்சு. அந்த வீட்டினுடைய கூரை பகுதியாக இருக்கும். உண்ட வீட்டுக்கு 2 கஞ்சி இயலாமா, அது அவங்க வீட்டு சொத்து இல்லையா, அதனால் அதை போய் அங்கே போட்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு காலில் விழுந்தான். இவர் கலங்கி போனார். என்ன ஒரு உத்தம சீடனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா, மாலை நேரம் ஆயிடுச்சு, நம்ம எங்காவது ஒரு இடத்துல குளிச்சுட்டு மாலை கடன்களை முடிப்போம் அப்படின்னோடனே ஒரு கிணறு இருந்தது. அந்த காலத்துலாம் கிணறுல பார்த்திங்கன்னா படிகள் இப்படி இருக்கும் உள்ள ஓடி போகிறதுக்காக. நீங்கள் இதில் கூட பார்க்கலாம், விரும்பாண்டி படத்தில் கூட அந்த படியில் உட்கார்ந்துருக்கிற அந்த காட்சி காட்டுவாங்க. இப்போ குளிக்க போகிறாரு. நான் வேணா இறங்கி உங்களுக்கு உதவட்டுமான்னு கேட்குறேன். அதெல்லாம் வேண்டாம், உன் மாதிரியான சீடன் எனக்கு கிடைச்சது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வச்சார். இதை நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் கீழே போய் குளிச்சுட்டு வர்றேன். கீழே போனார், நல்லா குளித்தார். அடிக்கடி கூப்பிட்டாரு. அவன், சாமி கீழே வரட்டுமா கீழே வரட்டுமான்னு கேட்டான். அங்கேயே வர்றேன், இங்கே வரேன்ட்டு நல்லா நீராடிட்டு மேலே பார்த்தா இவர் ஆடை உள்பட அந்த பையோடு ஓடி போயிட்டான். அவன் தன்னை சேர்க்கிற போது உண்மை சீடன்னு சொன்னான். ஆனால் உண்மை சீடன் ஆசாட பூதின்னு பேர் அதுக்கு. போலி சீடர்கள் அவர்கள். ஓடிட்டான். இப்போ இவர் கவலையோட, இவ்வளவு பாதுகாத்து வச்சு இவனை போய் நம்பிட்டனே
அப்படின்ட்டு வர்ற வழியில் 2 ஆடுகள் முட்டுறத பார்க்குறாரு. கெடா வாகை சோடவா படத்தில் விமல் கூட அந்த ஆட்டுக்கடாயிட்ட நின்று பார்த்துட்டு ஒரு முட்டு முட்டு பாருங்க. அது மாதிரி 2 கெடா முட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு குள்ள நரி பார்த்துருக்கு. இந்த ஒரு கெடாயினுடைய தலையிலிருந்து ரத்தம் மட்டும் இருக்கு. உடனே இது போய் நல்ல லேசாக நாக்கில் நக்கிட்டு, ஆகா 2 முட்டி சாக போகுது, நமக்கு பயங்கர உணவு கிடைக்க போதுன்னு உட்காந்துட்டு இருக்கு. இந்த சன்னியாசி பார்த்து சிரிச்சாராம். ஐயோ, நானே ஏமாந்து வந்திருக்கேன் இந்த நரி மாதிரி. இப்போ பாரு, இந்த நரி இதுகளுக்கு நடுவில் போய் சிக்கி சாக போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். இது என்ன நினச்சிருக்கு, அது 2 முட்டி சாய்த்தா ரத்த வடியும் சாப்பிடலாம்னு இருந்திருக்கு. இப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த நக்கை போச்சு பாருங்க. அந்த நேரம் 2 ஓட்டியாந்து ஒரு முட்டுறமுன்னே நிறைய அந்த இடத்துல விழிச்செத்து போச்சு. ஆசாட போது சிரித்தான். இப்படித்தான் சில பேர் வாழ்க்கை அமைஞ்சு போகுது சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போனான். அங்கே நடந்த அந்த கதை தாங்க ரொம்ப வினோதமாக இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த கதையில் வரக்கூடிய பெண்கள் எவ்வளோ சாதுரியமாகவும் தங்களுடைய பழக்க வழக்கங்களால் அவங்க தீது செய்தாலும் கூட எப்படி ஏமாத்துறாங்கங்கிற விஷயத்த கண்ணுக்கெதிர பார்த்தான் அந்த சன்னியாசி. அது மட்டும் இல்லை, கடைசியில் போய் அவன் தான் அந்த கதையை முடிச்சு வைக்கிறான். அப்படி என்ன அந்த கிராமத்தில் நடந்தது? அது அந்த பெண்கள் அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? அதெல்லாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறவங்க. பஞ்சதந்திர கதை தொடரும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.